நன்றி எல்லாருக்குமே, பத்திரிகையாளர் எல்லாருக்குமே நன்றி. இந்த மேடையில் இருக்கும் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் புகழுக்காக. இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. யூஸ்வலா அது நடக்கிற விஷயம். அண்ட் தென் நான் புகழுக்காக புகழ சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வர்றது அது யூஸ்வல் தான். பட் சூரி சார் நீங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா ரொம்ப புகழ்கிட்ட கேட்டேன், புகழ் யாரு வரா, கெஸ்ட் யார் வரான்னு கேட்டேன். அப்போ வந்து சொன்னாப்புல சூரியனை வராது. ஸோ அதுல இருந்து உங்க அன்பு தெரியும் சார். தம்பி மேல நீங்க வச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் கமிங் சார். எல்லாருக்குமே என்னன்னா, இப்போ இந்த லேப்ல வந்து புகழுடைய படத்துடைய ஆடியோ லான்ச் நம்ம இன்னைக்கு பாக்குறதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி பிரசாத் ஸ்டுடியோல வந்து புகழ் வந்து மணிக்கணக்கா அதே ஸ்டுடியோல நாங்க ஷூட்டிங் பண்ணும்போது செட்லயும் ரிஹர்சல் பண்ணும்போது அந்த ரிஹர்சல் இடத்துலயும் ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு பைக் வரும். வந்துட்டு நிற்பாரு. ரொம்ப நாட்கள் நின்றுட்டே இருப்பான். நான் வந்து என்னன்னா, நான் கேட்பேன். நான் என்ன விஷயம் சொன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அதான் பிரச்சனை. ஏதாவது சொல்லிட்டோம்னா கூட நம்ம என்னன்னு புரியும். அமைதியாவே புரியும். அது வந்து என்ன அர்த்தமே தெரியல. அவன் காத்திருந்து அப்புறமா தான் அவருடைய ஃப்ரெண்டு மூலியமா தான் தெரியும். உதயன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காப்ல உதய. அவங்ககிட்ட கேட்டேன் என்ன விஷயமா அவன் வரான் போறான் எதுவுமே சொல்ல மாட்டானே அப்படிங்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவனுக்கு ஒரு சான்ஸ் வரும் நம்ம ஷோல பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப ஸ்டார்ட் பண்ணது. அங்க வந்து அவ்வளவு நாள் வெயிட் பண்ணி அவ்வளவு நாள் இருந்து அதே பிரசாத் ஸ்டுடியோல அவன் லைஃப ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இங்க பிரசாத் லேப்ல உன்னுடைய ஆடியோ லான்ச் இங்க இருக்குது. எனக்கு வந்து பெரிய சர்ப்ரைசிங்கா இருக்கு. அது ஒரு 5 இயர்ஸ் பீரியட் தான். பட் 5 இயர்ஸ் பீரியட் அப்படின்றது வந்து ஒரு சின்ன காலங்கள் இருந்தாலும் அந்த 5 இயர்ஸ் பீரியடே பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கு சேனல்ல அவனுக்கு. ஏன்னா அவன் உள்ள என்டர் ஆகும்போது எல்லாருமே ரொம்ப சீனியர்ஸ். புகழோட பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாம் ரொம்ப சீனியர்ஸ். வடிவேல் பாலாஜி, ரோபோ சங்கர் எல்லாருமே பெரிய பெரிய ஆட்களா இருந்தாங்க. அவர் உள்ள என்டர் ஆகும்போது ரொம்ப ஒரு ஒரு மைனர் லெவல்ல தான் இருந்தாப்புல புகழ். அவங்களோட நான் கேட்டேன், நீ இவங்க கூட எப்படி சண்டை போட போற அப்படின்றதுதான். படத்துல சண்டை போட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது தெரியல, படம் பார்த்தா தெரியும். பட் அங்க ஃபைட் பண்றது பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கும். ஸோ அதுல சின்ன ரோல் தான் இருக்கும், ரொம்ப சின்ன ரோல் தான் இருக்கும். அதெல்லாமே எடுத்து அவன் வந்து பண்ணான், எந்த தயக்கமும் இல்லாம. ஸோ அதுல ஆரம்பிச்சு அந்த பொறுமையா இருந்து 2-3 ஆடிஷன்ஸ் எல்லாம் புகழ் வந்து அட்டன் பண்ணி அதுல ரிஜெக்ட் எல்லாம் ஆகி, ஸோ பெரிய விஷயம் பாக்குறதுன்னா உன்னோட பொறுமை மட்டும் தான் தம்பி. அந்த பொறுமை உன்னை வந்து இவ்வளவு கொண்டு வருது. தேங்க்யூ சார். ப்ரொடியூசர் சார், நீங்க சொன்னீங்க புளிய வச்சு எடுத்தது ரொம்ப கஷ்டம்னு. புழு வச்சு எடுத்த கஷ்டம் தான் சார். நான் டெலிவிஷன்ல பார்த்துருக்கேன். ஆனா வந்து ரியல் புலி நீங்க சூப்பர். அது வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ சோ மச். நன்றிண்ணே. வாழ்த்துக்கள். புகழ் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தம்பி. அடுத்தடுத்து நீங்க பெரிய இடத்துக்கு போகணும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. வணக்கம். இந்த மூவில ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல மீடியா பீப்புள் நன்றி ஃபார் கமிங் ஹியர். Thank you so much to our producer, Mr. John sir and Radha sir, and to our director Suresh sir for believing in me and giving me this opportunity to be a part of this wonderful team. Pugal, congratulations. He's an amazing co-star to work with. And Karthik sir, thank you so much. And my manager Radhika for introducing me to the team and to the entire team. And special thanks to Yuva Shankar Raja and Suri sir. Thank you for coming. Nandri. நன்றி. அடுத்ததாக இயக்குனர் சுரேஷ் அவர்கள். வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு படம் உருவாகணும்னாலும் எந்த ஒரு கிரியேஷனுக்கும் அது ஒரு படைப்பை நம்ம ஸ்கிரீன் பண்ணதுக்கு மிக மிக முக்கிய காரணம் தயாரிப்பாளர்கள். அந்த விதத்துல இந்த படத்தை இவ்வளவு சிறப்பா எடுப்பதற்கு உறுதுணையாக இருந்து எங்களை படத்தை நல்லபடியா எடுத்து முடிக்க உதவிய தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இதுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்கிற மிஸ்டர் சூரி சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். சமீபத்துல நானும் ரொம்ப நேரம் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு உயரத்துல இருக்காரு அப்படின்னு. ரொம்ப அடக்கம்,
எப்படி இது வந்ததுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அடக்கம். நமக்கு கூச்சமா இருக்கும். நமக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாரு. வாசம் வரைக்கும் வந்து அவர் இருக்கிற இடத்த பார்க்கும்போது இப்ப நான் அந்த இடத்துல இல்ல அவ்வளவு லெவல்ல. இருந்தாலும் வாசல்ல வந்து கார் ஏத்தி விடுற அளவுக்கு வந்து வந்து ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய நபர். மிக திறமையானவர். மிக மிக நல்ல மனிதரா இருக்கிறாரு. அத நான் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லும்போது அதைத்தான் அனுப்புவேன் அடிக்கடி. நீங்க நல்லா ஆளா இருக்கீங்க, நல்ல ஆளா இருக்கீங்கன்னு. கீப் இட் அப் சார். அது உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். இன்னும் நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல இந்த படம் இன்னைக்கு ஓரளவு நல்லா தெரியறதுக்கு காரணமா இருந்த என்னுடைய 25 ஆண்டு கால நண்பர் யுவன் சங்கர் ராஜா. நானும் இவனும் ஒரு 25 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஸ். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இப்படியே கழிச்சிங்க ஒரு 25 வருஷம் எங்களுக்கும் இவனுக்கும். இவனுடைய எல்லா நல்லது கிட்டதையும் நான் இருந்திருக்கிறேன். நாங்க போகாத ஊர் இல்ல. எவ்வளவோ விஷயங்களை நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். இந்த கதை முதல்ல நான் 4 வருஷத்துக்கு முன்னால இந்த கதையை நான் ரெடி பண்ணேன். 4 வருஷத்துக்கு முன்னால இந்த கதையை நான் ரெடி பண்ணதும் நான் ஃபர்ஸ்ட் போய் ரிஜிஸ்டர் பண்ணுவேன். பொதுவா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நான் முதல்ல போய் சொன்னது யுவன் சங்கர் ராஜாட்ட தான். யுவன் கதை கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி நம்மளே பண்ணிடலாம், ரொம்ப நல்லா இருக்கு கதை அப்படின்னு சொன்னாப்ல. சரிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவரு மாமனிதன் ஒரு படம் வச்சிருந்தாங்க. அந்த படம் கொஞ்சம் அப்படியே டிலே ரிலீஸ் போயிட்டு இருக்குது. அப்ப என்கிட்ட சொல்றாரு, இல்ல சுரேஷ் கொஞ்சம் லேட் ஆகும் போது இருக்குது, என்ன பண்ணலாம் யோசிங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ வேணும். 4 வருஷத்துக்கு மேல புகழ் இல்ல. அப்ப அந்த கதையை எடுத்து கொண்டு போய் பேர் சொல்லலாம், தப்பு இல்லை, நான் அவரும் நல்ல மனிதன் தான். மிஸ்டர் யோகி பாபுட்ட போய் இந்த கதையை நான் சொன்னேன். யோகிக்கு ரொம்ப கதை பிடிச்சிருந்துச்சு. பண்ணலாம் சார் அப்படின்னாரு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அவரால ரொம்ப அவரால வந்து பல்கா டேட் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா நமக்கு இந்த படம் அட்டஸ்டேஜ் எடுக்கணும். சோ அப்படி இருக்கும்போது சொன்னேன், சார் இது அட்டஸ்டேஜ் தான் சார் நல்லா இருக்கும். ஆமா ஓகே தான், பட் எனக்கு சூழ்நிலை, ஏன்னா அவருக்கு நிறைய பெரிய பெரிய படங்களுக்கு 10 நாள் 5 நாள் 3 நாள் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டே இருக்கிறாரு. எனக்கு பல்கா கொடுக்க முடியல. திருப்பி திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன். யாரு ஹீரோ போடலாம்னு. அப்ப நான் அந்த குப்பிக் குமாரி ஷோ எல்லாம் பார்த்தது இல்லை பெரும்பாலும். அப்ப வீட்டுல ஒரு நாளைக்கு ஒரு ஷோ போட்டு காட்டுறாங்க. அந்த ஷோல வந்து புகழும் ஆர்த்தியும் வந்து ஒரு ஷோ. அந்த ஷோல வந்து விவேக் சாருடைய ஆங்கர். விவேக் சாரும் மிர்ச்சி சிவான்னு நினைக்கிறேன் இல்ல, எம்ஒஎல் அது பேரு. அந்த ஷோ நான் பார்க்கும்போது என்னுடைய மனைவி சொல்றாங்க, இந்த இவரை பாருங்க, உங்க கதைக்கு எப்படி பாருங்கன்னு சொல்லிட்டு பர்டிகுலரா அந்த பாட்டி என்கிட்ட போட்டு காட்டுறாங்க. நான் புகழும் ஆர்த்தியும் டயலாக் பேசாமையே 2 பேரும் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு போர்ஷன் நடிச்சிருப்பாங்க. அஸ் அ கிரியேட்டரா நான் வந்து யோசிச்சு பாக்குறேன், இது பிரமாதமா இந்த பையன் பண்றானேன்னு சொல்லிட்டு. இப்ப யாரு என்னன்னு எங்க வீட்டுல தான் சொல்றாங்க, இவர் பேர் புகழ், இவர் குப்பித் குமாரி ஷோல நிறைய காமெடி எல்லாம் பண்றாரு, ரொம்ப பேரும் புகழமா இருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ நண்பர் மூலமா புகழ வர சொல்லி போரூர்ல ஒரு டீ கடையில உட்கார்ந்து கதையை சொல்றேன். நானு கதையை சொல்லிட்டு சொல்றேன், 2 விஷயத்த நான் கன்ஃபார்ம் பண்றேன். இவன் இந்த படத்துக்கு வந்து உண்மையான புலியை வச்சு எடுக்கிறேன், அடுத்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னு சொன்னது ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாப்ல. இந்த உண்மையிலே யுவன் சங்கர் ராஜா மியூசிக். அந்த கதை சொல்லி 1 வருஷம் நான் சில ப்ரொடக்ஷன்ல பேசுவேன், சொல்லுவாங்க ஏன்னா நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு படம் பண்றீங்க, இன்னும் ஒரு பெரிய ஹீரோ பாருங்க, அவர் நியூ கமரு, எப்படி நீங்க ட்ரை பண்ணுவீங்க. இல்ல எனக்கு அவர் கேரக்டர் கரெக்டா இருப்பாரு என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது. அப்ப மிஸ்டர் ஜோன்ஸ் ஒரு சந்தர்ப்பத்துல தயாரிப்பாளர் அவரை மீட் பண்றேன் ஒரு நண்பர் மூலமா. அப்ப அவர்கிட்ட கதை சொல்றேன். கதை சொல்லி யாருங்க ஹீரோ அப்படின்னு கேட்டாரு. நான் புகழ் ஹீரோ அப்படின்னு. ஓகே சார் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னாரு. அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த நேரத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நானு. அதுக்கப்புறம் புகழ் பத்தி பேசணும்னா, இஸ் வெரி டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். ரொம்ப ரொம்ப டெடிகேஷன். வந்து அந்த கேரக்டர் வந்து இவர் கொஞ்சம் வந்து விவரம் தெரியாதவா நடிக்கணும் இந்த படத்துல. அங்க சில ரெஃபரன்ஸ் படங்கள் எல்லாம் கொடுத்து இந்த படத்தெல்லாம் கொஞ்சம் நீங்க ஃபாலோ, ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் பண்றாரு. ஏன்னா ஒரு படத்தை வந்து ஒரு ஹீரோவா ஒரு படத்தை வந்து 2 மணி நேரம் தூக்கி எடுத்து கொண்டு போகுதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏதாவது பிரச்சனையா? சோ ஒரு ஹீரோவா 2 மணி நேரம் ஒரு படத்தை எடுத்து கொண்டு போகுதுங்கிறது சாதாரண வேலை கிடையாது. அப்போ அதுக்கு அவருக்கு சில ரெஃபரன்ஸ் கொடுத்து, இந்த உங்க முன்னாடி நடிச்ச பெரிய ஆர்டிஸ்டோட படத்தை காமிச்சு இந்த படங்களை பாருங்க, இந்த கேரக்டர் கொஞ்சம் உள்வாங்கிங்க, அப்புறம் நீங்க உங்களுடைய ஸ்டைல நீங்க பிரசன்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன்.
ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாரு. நாங்க டிஸ்கஷன் ரூம்க்கே வந்துருவாரு. வந்து அதான் இப்படி நடந்து காட்டுமா, இப்படி நடக்கட்டுமா, இப்படி நடக்கட்டுமான்னு சொல்லி நடந்துலாம் காட்டுவாரு. நடந்து காட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப இன்வால்மெண்ட், டைம் கீப் அப் பண்றது. ஏன்னா டெய்லி காலையில நானும் அவர் தான் ஷூட்டிங் டெய்லி கிளம்புவோம், சேர்ந்து தான் கிளம்புவோம். ஏன்னா ஒரே வண்டி, நானே இவரு கேமராமேனுக்கு வந்து ஒரே வண்டியில் தான் போவோம் டெய்லி. ஊட்டியில ஒரு 25 நாள் ஷூட்டிங். காலைல 5:30 மணிக்கு கீழே வந்துருவாங்க ரூம்ல இருந்து. நாங்க 5:30க்கு அந்த 6:30 போயிடுவோம் ஸ்பாட்டுக்கு எல்லாருமே. 25 டேஸும் கரெக்டா காலையில ஒரு நாள் கூட லேட்டா வந்ததுல நாங்க டீமா போவோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் அது. அதனால இவனுக்கு வந்து சாரி புகழுக்கு வந்து இந்த படம் வந்து வெரி குட் லான்ச். இது ஆக்சுவலா இந்த படம் வந்து ஒரு அருமையா பாருங்க, நல்லா வந்து ஒரு புலி யுவன் சங்கர் நல்ல கண்டென்ட், ஒரு அற்புதமான ஒரு லான்ச் அவருக்கு கிடைச்சிருக்குது இறைவன் அருளால. அதோட அவருடைய நல்ல மனசுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் அவர் டாஸ்க், அவர் அந்த டாஸ்க் வெல்வார், அடுத்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கான ஆள் தான் அவர். கண்டிப்பா அந்த டாஸ்க் ஜெயிப்பார் அவரு. அடுத்தது நான் இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். யாருங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் கார்த்தி. இவர் வந்து நான் வந்து கண்டிப்பா பாராட்டணும். என்ன காரணம்னு சொன்னா, இந்த படத்தை உண்மையான புலியை வச்சு எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணி வெளிநாட்டுல போய் புலி தேடுறேன். புலி தேடும் போது டான்ஸ் மாஸ்டர் ராதிகா சொன்ன மாதிரி முதல் பலி நான் தான். என்ன புலிய வந்து நான் தான் முதல்ல போய் கையில எடுத்து கொண்டு போய் ஒரு ரவுண்டு தனியா நடத்தி கூட்டு போறேன் ஒரு இடத்துக்குள்ள. இவரு கூட வீடியோ எடுத்து எங்க வீட்டுக்கு போட்டு என் ஒய்ஃப் எல்லாம் நைட்டு தட்டினாங்க. இவருமே சொன்னாங்க செய்யாதீங்க, ரிஸ்க். ஏன்னா புளிய தனியா எடுத்து கொண்டு போய் நடந்து போற அவ்வளவு பெரிய புலி. அது நீங்க சொல்றது ஈஸி. அது உங்களுக்கு 10 ஸ்டெப் நடக்கும் போதே பயம் வந்துடும், திரும்பிச்சுன்னா வேற மாதிரி ஆயிடும். ஏன்னா நானே தொடலைன்னா ஹீரோவால தொட முடியாது, பயப்படுவோம் எல்லாருமே. அதனால அந்த ரிஸ்க் நான் எடுத்துதான் ஆகணும்னு முடிவு பண்ணி அந்த ரிஸ்க் எடுத்து, அதுக்கப்புறம் வந்து புகழ்லாம் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடா அந்த புலி கூட வந்து 2 நாள்ல பழகிட்டாங்க, சூட் ஆகி பழகிட்டாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி வந்து சில இடங்கள்ல போய் நான் வந்து வீடியோ எடுத்து பார்ப்பேன். அப்போ வந்து கார்த்தியை வந்து புலி கூட்டுக்குள்ள அனுப்புவேன். ஆக்சுவலா அவருக்கு கொஞ்சம் கால் முடியாது அவருக்கு. நான் கூட சில சமயங்கள் நினைச்சு பார்ப்பேன், நம்ம இதை செய்யறோமே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கூண்டுக்குள்ள தனியா புலி கூட ஒரு ஹீரோ நடக்கிற விஷயத்த கார்த்தி நடக்க சொல்லி நான் வீடியோ எடுத்து பார்ப்பேன், கரெக்டா வருதா அப்படின்னுட்டு. பாவமா இருக்கும் எனக்கும் சம்டைம்ஸ், வேற ஆள் இல்லை, நானே ஒண்ணா இருக்கிறோம். சோ ரொம்ப அரும்பாடுபட்டு இந்த படத்தை வந்து உண்மையிலே அந்த புலியோட எடுக்குதுங்கிறது கொஞ்சம் ஒரு டாஸ்கான வேலை தான். அது கஷ்டமான வேலை தான். பட் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காம இறைவனால நல்லபடியா அது முடிஞ்சிச்சு. அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது படத்துடைய ஹீரோயின் ஷெரீனுக்கு நான் வந்து போன்ல டெலிபோன்ல கதை சொன்னேன். கதை சொல்லி இதாம்மா கேரக்டர் அப்படின்னு சொன்னேன். அந்த கேரக்டர் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாரு ஹீரோ அப்படின்னு கேட்டாங்க. புகழ்னு சொன்னேன். ஹூ இஸ் புகழ் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாளி ஷோ எல்லாம் பாருமா அப்படின்னு சொன்னேன். அவங்க பார்த்தாங்க. முதல்ல புகழுக்காக ஹீரோயின் தேடும் போது நிறைய ஹீரோயின் வந்து அவர் வந்து இப்பதானே வந்துட்டு இருக்கிறாரு, அப்படி எல்லாம் இயல்பா நடக்கிறதான சினிமால. அப்ப யாரும் பெருசா கனெக்ட் ஆக விரும்பல. ஆனா புகழ் வந்து கேரக்டர் கேட்டுட்டு அதுக்கு மேல முன்னால சந்தானம் சார் கூட நடிச்சிருக்காங்க, வேற படங்கள்லாம் நடிச்சு அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு. அப்படி இருக்கும்போது கூட அவங்க வந்து உடனே புகழோட நடிக்கிறேன், ஓகே கண்டென்ட் நல்லா இருக்கு, ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு, எனக்கு போர்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நடிக்கிறதுக்கு வந்தாங்க. அதனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு லக்கிலி அடுத்தது பாத்தீங்கன்னா அமீர் சார் படம் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் சைன் பண்ணிருக்காங்க. அமீர் சார் படத்தை நான் தான் சொல்லி விட்டேன், வீடியோ காமிச்சு ஒரு நாளைக்கு யூன்ஷங்கர் ஸ்டுடியோல அமீர் பார்த்து அமீர் பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டாரு. இந்த மாதிரி படம் யார் ஹீரோயின் கேட்டாரு. பாருங்க சாங் காமிச்சேன். சாங் பார்த்துமே நம்பர் இருக்கான்னு கேட்டாரு. ஒரு ராதிகா நம்பர் கொடுத்து பேச சொல்லி அவங்க கமிட் ஆகி இப்ப அமீர் படத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது கேமராமேன் தண்ணீர், அவர் மிஷ்கின் படம் பண்ணாரு. மிஸ்கின் படம் வந்து சைக்கோ படம் பண்ணி முடிச்சிருந்தாரு. அப்புறம் ஷமிதா படம் இவரு நம்ம தனுஷ் சார் அண்ட் அமிதாப் பச்சன் சார் படத்துல அவர் தான் வந்து ஆபரேட்டிவ் கேமராமேன் ஒர்க் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட அவர் கேமராமேன் மாதிரி பண்ணியிருந்தாரு. அவருடைய ஒர்க் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ தண்ணீர் வந்து ஆக்சுவலா அவர் இவர் காஷ்மீரி அவரு. ஸோ காஷ்மீர்ல இருந்து வருவார் படப்பிடிப்புக்கு. வந்து இங்க வந்து எங்க கூட ஊட்டியில இருந்து வந்து நல்லா கோஆபரேட் பண்ணி படத்தை எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிட்டேன். எடிட்டர் அசீப் என்னுடைய நீண்ட காலமா என் கூட டிராவல் பண்றாரு. அவருக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.